அனைவருக்கும் வணக்கம். நம் மனதை காலியாக வைப்பது எப்படி? அதன் மூலம் இறைவனை காண்பது எப்படி? அருமையான ஒரு குட்டி கதை ஒன்றின் மூலம் இதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அதிகம் படித்தவர், நல்ல குணம் கொண்டவர், அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை உடையவர். ஆனால் அவருக்கு எப்போதும் தன்னுடைய அறிவின் மீது ஆணவம் இருந்து வந்தது. அறிவின் மூலம் நாம் நிறைய சாதிக்க முடியும் என்று தீவிரமாக நம்பினார். அவர் ஒரு நாள் இறைவனை பற்றி படிக்க நேர்ந்தது. இறைவனின் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஓரளவு புரிந்து கொண்டார். ஆனாலும் அவருக்கு பல சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருந்தது. இறைவனை காண்பது எப்படி என்று அவர் தீவிரமாக தனக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே ஊரில் ஜென் துறவி ஒருவர் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்தார். அவரிடம் சென்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டுவிட முடிவு செய்தார். மறுநாள் காலை ஆனதும் அந்த பண்டிதர் ஜென் துறவியின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அவரை சந்தித்தார். அப்போது ஜென் துறவி இயற்கையை ரசித்தபடி அமைதியாக அமர்ந்து கொண்டு தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார். அந்த ஜென் துறவி பண்டிதரை அன்புடன் வரவேற்று அமரச் செய்தார். நான் இறைவனை காண வேண்டும், இறைவனை காண்பது எப்படி என்று அந்த பண்டிதர் ஜென் துறவியிடம் ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு அந்த ஜென் துறவி பதில் ஏதும் கூறாமல் அருகிலிருந்த தேநீர் குவளையை எடுத்து காலியாக இருந்த டம்ளரில் தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார். தேநீர் பாதி நிறைந்தது. அந்த பண்டிதர் பார்த்து கொண்டே இருந்தார். முழுவதுமாக நிறையச் சென்றது. போதும் போதும் என்று பண்டிதர் கூறினார். ஆனால் பண்டிதர் கூறிய எதையும் அந்த ஜென் துறவி பொருட்படுத்தவே இல்லை. அவர் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வழிந்து கீழே ஓடியது. அப்போது போதும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று மேலும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். இதை கவனித்த அந்த ஜென் துறவி சிரித்து கொண்டே தேநீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய விளக்கத்தை கூற ஆரம்பித்தார். காலியான டம்ளரில்தான் தேநீரை ஊற்ற முடியும். அதேபோல காலியான மனதை கொண்டுதான் இறைவனை காண முடியும். எனவே உன் மனதை எப்போதும் நீ காலியாக வைத்துக்கொள். அறிவின் மூலம் அந்த மனதை நிரப்பிவிட்டால் ஆணவம் ஏற்பட்டுவிடும். ஆணவம் இருக்கும்போது நீ ஒருபோதும் கடவுளை காண முடியாது என்று பதிலளித்தார். மேலும் மனதை காலியாக்கும் சில பயிற்சிகளையும் அந்த ஜென் துறவி பண்டிதருக்கு போதித்தார். அந்த பண்டிதர் நன்றி கூறி விடை பெற்றார். சில நாட்கள் சென்றது. பண்டிதர் மீண்டும் வந்து அந்த ஜென் துறவியை சந்தித்தார். இப்போது என் மனம் காலியாக இருக்கிறது, நான் என் மனதை காலியாக்கி விட்டேன் என்று கூறினார். இதை கேட்ட ஜென் துறவி பயங்கரமாக சிரித்தார். எதுவும் இல்லை என்று நினைப்பதும் கூட ஒரு வகை எண்ணம்தான். அப்போது உன்னிடம் இருக்கும் அந்த வெற்றுத்தன்மையையும் காலியாக்கு, அப்போதுதான் இறைவனை காண முடியும் என்று கூறினார். இந்த பண்டிதர் நன்றி கூறி விடை பெற்றார். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த கதையில் வருவது போல நாமும் பின்பற்றினால் நல்ல நிலையை அடையலாம்.